முதலமைச்சருடைய பிரச்சார பயண திட்டம் தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளையும் பார்க்கலாம். கேவி குப்பம் தொகுதியில் பிரபு என்பவருக்கு சீட்டு வழங்கப்படவில்லைன்னு தாவேகா வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்ற நட்சத்திர விடுதிக்கு வெளியே தாவேகாவினர் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். தாவேகா சார்பில் 234 தொகுதிகளிலையும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலை தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் கேவி குப்பம் தொகுதியில் பிரபு என்பவருக்கு சீட்டு வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி தாவேகா வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்ற அந்த நட்சத்திர விடுதிக்கு வெளியே தற்போது தாவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம். அவர்களை போலீசார் கட்டுப்படுத்த முயல்கிறார்கள். கேவி குப்பம் தொகுதியில் பிரபு என்பவருக்கு சீட்டு வழங்கப்படலைன்னு சொல்லி தற்போது தாவேகாவினர் அந்த வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்ற நட்சத்திர விடுதிக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நாம் பார்க்கக்கூடியவை. விவரங்களை சாலமன் வழங்க நாம் கேட்போம். சாலமன், வணக்கம் சாலமன். இந்த போராட்டம் தொடர்பான கள விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கேவி குப்பம் தொகுதியில பிரபு என்பவருக்கு சீட்டு வழங்கப்படவில்லை என கூறி சுமார் 300க்கும் மேற்பட்ட பிரபு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் திடீரென இந்த வேட்பாளர்கள் அறிமுகம் கூட்ட நடைபெற்ற அந்த நட்சத்திர விடுதிக்கு வெளியே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால பெரும் சலசலப்பானது ஏற்பட்டது. குறிப்பாக ஏற்கனவே வந்து பொதுச் செயலாளரான ஆனந்த் வந்து தன்னை அந்த கட்சி பணிக்கு தொகுதி பணிக்கு செய்ய சொன்னதாகவும் தனக்கு அந்த கேவி குப்பம் தொகுதி சீட்டு வழங்குவதாக கூறிய நிலை தற்போது வேறொருவருக்கு, அதாவது சென்ட்ரல் என்பவருக்கு சீட்டு வழங்கப்பட இருப்பதாக கூறி அந்த பிரபு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த துங்கமகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு வெளியே வந்து சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டனர். அப்போது சலசலப்பானது சிறிது நேரம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களிடம் பேச்சுவார்த்தை கூறி அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக இந்த சிறிது நேரம் பரபரப்பானது நிலவிய நிலையில அதன் பின்னர் இந்த வேட்பாளரானது அறிவிக்கப்பட்டது. அதுல கேவி குப்பம் தொகுதியில அந்த சென்ட்ரல் என்பவருக்கு தான் சீட்டானது வழங்கப்பட்டது. தற்போது தான் வந்து கட்சியை நாடிக்கொள்வதாக அந்த பிரபு என்பவர் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.